தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய MST iCore 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்ரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது 3 விஷயம். ஒன்று ஃபஸ்ட்டு tradingview.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது யூடியூப் சேனலுக்கு போங்க. அங்கே MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்தபடியாக நம்ம இண்டிகேட்டர் ஃப்ரீ கிடையாது. இப்போ லைஃப் டைம் வேலிடிட்டி ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம். இப்போ இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணி இங்கே வந்துடும். இப்போ நம்ம பார் ரீப்ளே பண்ணி காட்டுறவங்களுக்கு நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடல. அதுக்கு காரணம் நம்ம வெளியூர் போயிட்டோம். அதனால் இப்போ பாருங்கள், நான் இப்போ ஃப்ரைடேக்கு மட்டும் காட்டுறேன். சாட்டர்டே ஒழுங்காக ட்ரேடிங் வியூவில் கேண்டில் ஸ்டிக் ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை. ஏன்னா அன்றைக்கி லீவு. இவங்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக NSE மார்க்கெட்டு நாளைக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது திங்கக்கிழமை 22ஆம் தேதி லீவ் விட்டுட்டு ஃப்ரைடே சாட்டர்டே ஒர்க்கிங் டே வச்சுட்டாங்க. ஃப்ரைடே NSE மார்க்கெட் ஃபுல் டே ஹாலிடே. ஆனால் MCX மார்க்கெட் மட்டும் 5 மணிக்கு மேலே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே பாருங்கள், நமக்கு 5 லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. எத்தனை லைன் ஃபார்ம் ஆகிருக்கு? 5 லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 46,257 கிட்ட போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து 200 பாயிண்ட் ITM மேலே எடுத்துக்கணும். அதாவது 46,400 புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணணும். மார்க்கெட் இங்கேருந்து இங்கே மேலே போச்சுன்னா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு இங்கே வந்துச்சுன்னா 45,929 கிட்ட வந்துச்சுன்னா 45,700 கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணணும். இப்போ நீங்கள் ரெண்டுக்கு இடையில நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஒன்று மார்க்கெட்டு இங்கேருந்து இங்கே போகும், இல்லை இங்கேருந்து இங்கே போகும், அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம் வாங்க, எந்த சைடு ஃபஸ்ட்டு போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கீழேயும் போகலை, மேலேயும் போகலை. இப்போ கீழே போயிட்டுருக்கு, திருப்பி மேலே போயிடுச்சு, திருப்பி மேலே போகுது, கீழே வருது, திருப்பி கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, இப்போ மேலே போயிடுச்சு. இப்போ கரெக்டாக நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 46,400 புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இப்போ நீங்கள் பை பண்ணினீங்க அப்படின்னா என்ன டார்கெட் வைப்பீங்க? இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ்க்கும் டார்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பாருங்கள். எத்தனை பாயிண்ட் இருக்குது? ஒரு 200 பாயிண்ட் இருக்குது, இல்லை ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைங்க, 80 பாயிண்ட் டார்கெட் வைங்க. இல்லை 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 100 பாயிண்ட்டு டார்கெட் வைங்க. அப்படி நீங்கள் டார்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு லாஸ் கம்மியாகவும் ப்ராஃபிட் அதிகமாகவும் இருக்கும். இது நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், டார்கெட்டு வந்தால் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஸ்டாப் லாஸுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஈஸி. அது நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம்தான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆரம்பத்தில் ஒரே ஒரு லாட்டை மட்டும் எடுங்க. ஒரு 3 மாதத்துக்கு உங்களுடைய மைண்டை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. ஒரே ஒரு லாட்டை எடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒன்று ஸ்டாப் லாஸு, இல்லை டார்கெட். SL ஹீட் ஆகிடுச்சா, அங்கேருந்து ஒரு 2 லாட் எடுத்து டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் கீழே போக போக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு ஆவரேஜெல்லாம் பண்ண மாட்டீங்க. இல்லை மேலே போக போக ஆவரேஜெல்லாம் பண்ணி மார்க்கெட்டு உங்களுக்கு ஃபேவராக இல்லாட்டி ஃபேவராக வரும்னு சொல்லிவிட்டு அதிகமான லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இப்போ நம்ம சொல்கிறது இங்கே, அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இனிஷியலாகவே நீங்கள் 3 லாட் எடுங்க. ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு வச்சுருங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் வச்சுருங்க. தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு
எக்ஸிட் ஆயிருங்க. இப்போ என்ன ஆயிருக்குங்க, உங்களுக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பையு கிடையாது, பையு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த பையை தூக்கி விட்டுறோம். இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 டார்கெட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி லெவல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். எது வரைக்கும் அடுத்தது போகும் அப்படிங்கிற லெவல்ஸை நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா செகண்ட் பையோட டார்கெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் பை டார்கெட் எங்கே இருக்குங்க, இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், 44,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல போன உடனே ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் பட நல்லாவே கீழே வருது. நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு தான் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே புட் ஆப்ஷன் 46,400 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 3 லாட்டு இனிஷியலாக எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணியிருப்போம், ஸ்டாப் லாஸை காஸ்ட் வச்சுருப்போம். செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட் புக் பண்ணியிருப்போம், ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருப்போம். இப்போ நமக்கு ஒரு லாட்டு மீதி இருக்குது. நமக்கு தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு, அடுத்து ஃபோர்த்து டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட் இதுக்கப்புறமும் கீழே தான் போகும் இல்லை மேலே தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு நம்மளுடைய இங்கே ட்ரெண்டு ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்டு ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கும் கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு செல் ட்ரெண்டு, அதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்ட். அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ மறுநாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி சாட்டர்டே, அன்றைக்கும் நமக்கு செல்லில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. செல்லில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பையில் நமக்கு ரிவர்சல் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக அந்த ஜோன்லேருந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகிட்டு நல்லாவே நமக்கு கீழே வருது. அதாவது ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணால் தான் நமக்கு மார்க்கெட்டோட அந்த நல்ல ஒரு மூமெண்ட்டான மார்க்கெட் கிடைக்கும்போது நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். மூமெண்ட்டு குறையிற மார்க்கெட்டில் நம்ம அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியாது. முக்கியமாக ஆப்ஷன் பையருக்கு ஐடிஎம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட்டு செல்லில் தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பைக்கு மாறணும். நான் உங்களுக்கு பை ஜோனையும் எனேபிள் பண்ணி காட்டுறேன். அதாவது சாட்டர்டேவும் நமக்கு இப்போது ரீப்ளே பண்ணும்போது காட்டுது. பாருங்கள், நம்மளுக்கு பை ஜோனு இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, 2 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, 3 டார்கெட் கொடுத்துருச்சு. அப்போ அங்கேருந்து செல்லு ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பியும் கீழே வருது. தெரியுதா எவ்வளோ சூப்பராக நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு ரீப்ளே பண்ணும்போது மட்டும்தான் சாட்டர்டேவோட கேண்டில் ஸ்டிக் நமக்கு காட்டுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆன உடனே அது காட்டவே இல்லை. நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ட்ரேடிங்கில் சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நமக்கு ஒரு லீவ் நாள் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்கனவே அவனோட சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணியிருப்பான். நம்ம திடீர்னு ஒர்க்கிங் டேவாக மாற்றினதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு. சரி பார்க்கலாம். இப்போ செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, எல்லா டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஒரு மெத்தடை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸ் நாங்கள் வரலன்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்கு லாஸ் வரும். ஆனால் லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஆனால் வெயிட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், நம்பிக்கையாகவும் ட்ரேட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம வீடியோவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.